இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு போகிறோம். நம்ம போன வாரம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் நிறுத்தினோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம், இப்போ மறுபடியும் 1வது வசனத்துலேருந்தே வாசிக்க போகிறோம். 12வது அதிகாரம் 1-3 வரைக்கும் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஸோ இதில் உள்ள சில முக்கியமான காரியங்களை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 75 வயசுங்கிறது அவங்க அப்பா இறந்தப்புறம் அவன் புறப்பட்டான்னா, அப்போ இவங்க அப்பாவுக்கு இவன் எத்தனாவது வயசில் பிறந்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணி தேராகனுடைய 130வது வயதில் இவன் பிறந்திருக்கணும் குறைஞ்சபட்சம். சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், 120 125 அப்படி இருக்கலாம். ஆனால் தேராகனுடைய 70வது வயதில் இவன் நிச்சயமாக பிறக்கலைங்கிறத கணக்கு பண்ணோம். ஆரானுக்கு வருந்தான்னு சொன்னால் எந்த ஊர்லேருந்து கிளம்பி எங்கே வந்தாங்கிறது நம்ம மேப்லலாம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு இதில் நம்ம கவனிக்கிறது என்னன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அவன் வாழ்நாள் பூரா அவருக்கு நிறைய தடவை அவங்ககிட்ட பேசுகிறார். இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை, முதல் முறையாக தேவன் ஆபிரகாமோடு பேசுகிற காரியம். ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைங்க இருந்தாலும் இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஜாதிகள்னு வராது, சந்ததிகள்னு வராது. ஜாதின்னு வரும், சந்ததின்னு வரும். ஒருமையிலேயே தான் ஆண்டவர் பேசுவார். ஆனால் பிள்ளைங்க எத்தனை இருந்துச்சு? 8 பிள்ளைங்க இருந்தது. ஆனால் தேவன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒருமையில் தான் பேசுகிறார். இப்போ 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்னன்னு பார்க்குறோம், நான் உன்னை என்ன ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், சிங்குலர். தென் அதே 12வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். உன் சந்ததிகளுக்கு இல்லை, சந்ததிக்கு. 13வது அதிகாரம் 16வது வசனம், ஆதியாகமம் 13:16, உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். சந்ததிகள் இல்லை, சந்ததி. ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும், உன் சந்ததியும் எண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறார். தென் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஸோ இங்கேயும் சிங்குலர். அதுக்கப்புறம் 21வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். சந்ததிகள் இல்லை, சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்கிறார். 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஸோ ஆபிரகாம் கிட்டேயே இத்தனை முறை திரும்ப 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 அவர் ஒருமையில் தான் சொல்லுகிறார், பன்மையை பயன்படுத்தவே இல்லை. அதில் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. இது ஆபிரகாமோட முடியல. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பெத்தேல் என்கிற இடத்துல அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ அவர் சொன்னது என்னது, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13-14வது வசனம். ஆதியாகமம் 28:13-14. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைங்க இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன சொல்கிறார்? சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
இதை யாக்கோபு அந்த 12 பேரில் எந்த பிள்ளையை ஆண்டவர் குறித்திருக்கிறார், அந்த சந்ததின்னு அவர் சொல்கிறது எந்த பிள்ளை மாதிரியே வரப்போகுதுங்கிறத அவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறத பார்க்குறான். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 49:10, சமாதான கர்த்தர் வரும் அளவும், இப்போ கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி இவன் முன்னறிவிக்கிறான். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, ஞான பிரமாணிகன் அவனுடைய பாதங்களை விட்டு ஒளிந்து போவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இப்போ கிறிஸ்துவை பற்றி அது யூதாவின் சந்ததியில் தான் வரப்போகுதுங்கிறத குறித்து யாக்கோபு இங்கே சொல்லுகிறான். சந்ததி சந்ததி சந்ததின்னு சிங்குலரில் வந்தது, இப்போது கரெக்டாக எந்த பிரான்ச்சிலேருந்து வரப்போகுதுங்கிறது யூதாவை குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அங்கே சொல்கிறத பார்க்குறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. இங்கேயும் சந்ததின்னு சொல்கிறான். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்போது அந்த சந்ததி யாருன்னு சொல்லி பளிச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறான். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ கிறிஸ்துவை பற்றி தான் இது இவ்வளவும் சொல்லியிருக்குன்னு சொல்லி பவுல் சொல்கிறத நமக்கு வேறு தீர்க்க தரிசன வசனங்கள்லையும் பார்க்குறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 72:17, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சங்கீதம் 72ல் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஒரே சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்து. பூமியில் உள்ள அத்தனை சந்ததிகளும் ஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறது தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்லது திட்டம்னு சொல்லலாம். அதை அந்த காலகட்டத்தில் அவர் அப்படி நிறைவேற்றி வருகிறதை பார்க்கலாம். இப்போ கிறிஸ்துவுக்கு கல்யாணம் ஆகலை, கிறிஸ்துவுக்கு பிள்ளை கிடையாது. சந்ததின்னு சொன்னால் பிள்ளை பெற்று தான் வரணும், அதுலேருந்து வர்றது தான் நம்ம சந்ததின்னு சொல்கிறோம். அது ஜாதிகளாய் உருவாகிறதுன்னு பார்க்குறோம். இவர் கல்யாணமே கட்டலை, அவருக்கு பிள்ளையும் கிடையாது, இவருக்கு எப்படி சந்ததி உருவாகும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்குறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 10-12 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஏசாயா 53:10-12 வரைக்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பாராம். அவருக்கு சந்ததி எப்படி உண்டாகுதா? அவர் தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவருக்கு அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் அவருடைய சந்ததி ஆகிறாங்கன்னு வருது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இந்த தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொள்வார். இப்போ கவனிங்க, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் நடக்கிற விஷயம் என்னவா? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இதுதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்கிற காரியம். அவர் அதை செய்கிறதுனால பூமியில் உள்ள சந்ததிகள் அவருக்கு சந்ததியாய், கிறிஸ்துவனுடைய சந்ததியாய் மாறுகிறதை பாரு. இப்போ நீங்களும் நானும் யூத குலத்தை சேர்ந்தவங்க இல்லை, நம்ம இஸ்ரவேலினுடைய வம்சம்னு சொல்லிக்க முடியாது. ஸோ அந்த எந்த ரைட்ஸையும் நம்ம கிளைம் பண்ணவே முடியாது. நம்ம எல்லாம் அந்நியராக இருக்கிறோம், பரதேசிகளாக இருக்கிறோம். நம்ம டோட்டலாகவே புற ஜாதியார், அதுக்கு புறம்பானவங்க, அந்த உடன்படிக்கைக்கு புறம்பானவங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நமக்கு அது சம்பந்தம் இல்லை. ஆனால் நாம் அதற்கு உரியவர்களாய் ஆகிறது எப்படின்னு சொன்னால், அந்த கிறிஸ்துவனுடைய அவர் பலியாக அவர் செலுத்தினார் இல்லையா, அதை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நாம் அவரோட
லிங்க் ஆகிறோம். அந்த உடன்படிக்கை அல்லது அந்த வாக்குத்தத்தம் இதெல்லாம் நம்முடையதாக மாறுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் என்ன ஜாதி? புற ஜாதி, அவ்வளோதான். நம்மளுக்கும் அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் பகையாக நின்ற தடுப்பு சுவர் என்ன பண்ணுறாரா? தகர்த்து போட்டு இப்படி தான் எல்லாரையும் தனக்குள்ளே ஆசீர்வாதமாய் அவர் நடத்துகிறார். பூமியில் உள்ள எல்லாரும் யாராக இருந்தாலும், XYZ யாராக இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிற அவ்வளவு பேருமே இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இதுதான் முதல்ல இருந்து ஆபிரகாமுக்கு ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆண்டவர் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வர காரியம், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ இஸ்ரவேலுக்குள்ளே நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்னு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இது தேவன் திட்டம் பண்ணி நடத்தின பெரிய காரியம். இதை ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போது புறப்பட்டு போகிறான். இந்த அவர் சொன்னதுனால இவன் புறப்படுகிறான். இப்போ அதுக்கு பேர் என்னது? சொன்னதுனால செய்கிறதுக்கு பேர் என்னது? கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் அவன் இன்னும் எதுக்காக கீழ்ப்படுகிறான்? விசுவாசித்தான், அதனால் கீழ்ப்படுகிறான். விசுவாசித்தான் எப்படி தெரியும்? கீழ்ப்படிஞ்சான், அதனால் விசுவாசித்தான்னு தெரியும். இப்போது இந்த விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், இந்த 2 காரியம் இருக்குல்ல, இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். எவ்வளவு முக்கியமான காரியம்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபமாக இருந்தாலும் சரி, எபேசியருக்கு எழுதினதாக இருந்தாலும் சரி, கலாத்தியருக்கு எழுதினதாக இருந்தாலும் சரி, அடிக்கடி வருகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான்களா? நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான்களா? நீங்கள் இப்போ என்னது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்குது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு சொல்லி, அந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணினார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையை ரோமருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் எல்லாத்துலேயும் திரும்ப 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 ரிப்பீட் வருது. இப்போ இதில் என்ன பியூட்டின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாய் தேவன் கொடுக்கிறார் இல்லையா? இப்போ யூதர்கள் ஃபுல்லாக நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணவங்களாக இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ நியாயப்பிரமாணம் என்கிற உடன்படிக்கையின் வழியாக தான் தேவனிடத்தில் உறவு கொள்ள முடியும் என்கிறது அவங்களுக்கு உள்ள கற்பனை. அவங்க அப்படி தான் தேவனை அணுகிறாங்க. அந்த 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 ஐடியா தான் அவங்களுடைய ஐடியா. இப்போது இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவன் நீதியாக என்னன்னா தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இல்லையா? இதை பவுல் எடுத்து தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியை பவுல் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுகிறான். ஏன் யூஸ் பண்ணுகிறான்னு சொன்னால், சபையில் பெரிய ப்ராப்ளம் உண்டாகுது. யூதர்களும் ரட்சிக்கப்படுறாங்க, புறஜாதியாரும் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ யூதர்கள் ரட்சிக்கப்படும் போது பிரச்சனை இல்லை. புறஜாதியார் ரட்சிக்கப்படும் போது அவங்களும் யூத மார்க்கத்தை சார்ந்து வரணும், அவங்களும் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி யூத மார்க்கத்தை அமைந்தவங்க கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி புறஜாதியாராக இருக்க முடியும்? இப்போ நம்மளோட ஒன்றாகணும்னா அவங்க இப்படி வந்தால் தான், நியாயப்பிரமாணத்தின் வழியாக தான் தேவனோட உடன்படிக்கையில் ஒன்றாக முடியுங்கிறது அவங்களுடைய பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருந்தது. பவுல் இந்த ஆர்கியூமெண்ட்டை டோட்டலாக எதிர்க்கிறவனாக இருந்தான். அவனுடைய காரியம் என்னன்னு சொன்னால், நீ நியாயப்பிரமாணத்தினால நீதிமான் ஆகலை. நீ எப்படி நீதிமானானே? நீ விருத்த சேதனம் உள்ளவன் தானே. நியாயப்பிரமாணம் உனக்குள்ளே இருந்துச்சு இல்லை, கையில் தானே வச்சுருந்த, அதை தானே கடைப்பிடிச்சிருந்த. ஆனால் அதை கடைப்பிடித்தும் நீ நீதிமான் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டல. நீ எப்படி நீதிமானானே? விசுவாசத்தினால தான் நீதிமான. இப்போ நியாயப்பிரமாணத்தை உள்ள நீயே விசுவாசத்தினால நீதிமானான நியாயப்பிரமாணம் அப்போ உனக்கு கம்ப்ளீஷன் கொடுக்கல, அதில் குறை இருக்குது, அப்போ விசுவாசம் தான் அதை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி விசுவாசத்தினால நீதிமானவனை அந்த குறையாக இருக்கிற நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நீ எப்படி நடத்தலாம்? அதுதான் அவனுடைய கேள்வி. அவங்க தான் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆகிறாங்களே, நம்மளை போல் அவங்களும் ஈக்குவல் ஆகிடுறாங்களே, நம்மளை போல் அவங்களுக்கும் அபிஷேகம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவனுடைய காரியம். ஆனால் பேதுருவும் சரி, யாக்கோபும் சரி, மற்ற எல்லா சீஷர்களும் சரி, அவங்க அந்த டீச்சிங்லேயே தான் இருக்கிறாங்க. இவனுடைய டீச்சிங் கம்ப்ளீட்டாக இது மாதிரி. ஸோ இந்த 2 விதமான டீச்சிங் கிளாஷ் ஆகுது, ஜனங்க மத்தியில் குழப்பங்கள் உண்டாகுது.
இப்போ இவன் கலாத்தியா என்கிற பட்டணத்தில் போய் ஊழியம் செஞ்சு சபையை ஏற்படுத்திட்டு கடந்து போயிடுறான். திரும்ப வந்து பார்த்தா அந்த விருத்த சேதனம் போதனை உள்ளே வந்துருச்சு. பாதி பேர் விருத்த சேதனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றப்போ அவனுக்கு கோவம் வருது. அதனால தான் கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தில் எழுதும்போது, புத்தி இல்லாத கலாத்தியரை ஆவியில் ஆரம்பித்து நீங்கள் மாம்சத்துலையா முடிக்கிறீங்கன்னு சொல்லி அவன் திட்டுக்கிறத பாருங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, விசுவாசத்தினால் அவன் நீதிமானானான், நியாய பிரமாணத்தினால யாரும் நீதிமான ஆகிறதில்ல. இந்த சப்ஜெக்டில் அவனுடைய கேள்வியெல்லாம் என்னது, இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் இருந்துச்சுல்ல, நியாயப்பிரமாணம் பெற்ற பின்பு அந்த வாக்குத்தத்தமா, நியாயப்பிரமாணம் பெறுகிறதுக்கு முன்னால் அந்த வாக்குத்தத்தமா? இதுதான் அவனுடைய கொஸ்டின். விசுவாசத்தினால அந்த வாக்குத்தத்தமா, நியாயப்பிரமாணத்தினால அந்த வாக்குத்தத்தமா? அப்போ அந்த வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால வருதுன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தினால இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே அது இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆகிறது வேதத்தின் சத்தியம் என்கிறது பவுலினுடைய போதனை. நம்ம புதிய ஏற்பாட்டில் அவனுடைய நிருபங்கள் எல்லாம் வாஸ்தவம் சொன்னால் இந்த சப்ஜெக்டை அவன் திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது ஆபிரகாம் புறப்பட்டு போன்னு சொன்னால் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். நமக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார், இவன் புறப்பட்டான். எங்கே போகணுன்னு சொல்லலை, அவன் விசுவாசத்தினாலே புறப்பட்டான். அந்த விசுவாசத்தினால புறப்பட்டதை பற்றி சொல்லும்போது எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில், எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பிளைண்டாக கர்த்தர் சொல்லிட்டாரு, எங்கே போகிறோன்னு தெரியாமலே அவன் விசுவாசத்தினால புறப்பட்டு போனான்னு வேதமே சொல்லுது. அதனால் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம், அவனுக்கு எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாது. இப்போ இதோட 4வது வசனத்தோட அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் 5வது வசனத்தில், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5ல், ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானில் சவதரித்த ஜனங்களையும் அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இப்போ இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் வந்தாங்கன்னு இருக்குது, ரைட்டா? சாராய் இருந்தால், லோத்து இருந்தால், லோத்து இவனுக்கு என்ன ரிலேட்டிவ், ஓகே. இப்போது இதோட சேர்த்து சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவன் எதையெல்லாம் கொண்டு வந்தானா, தன் சம்பத்து எல்லாத்தையும் கொண்டு வந்தான். தேவன் ஆபிரகாமை கானான் தேசத்தில் கொண்டு வந்து தான் அவனை ஐஸ்வர்யவானாக்கினான்னு சொல்கிறத விட, அங்கேருந்து புறப்பட்டு வரும்போதே ஆபிரகாம் சம்பத்து உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு சம்பத்து இருந்தது, வேலைக்காரர் இருந்தாங்க, வேலைக்காரிகள் இருந்தாங்க, அவன் சவதரித்து வைத்த நிறையா பொருட்கள் இருந்து அவைகளோடு தான் அவன் அங்கேருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே நுழைகிறான். இப்போது தேவன் இப்போ 6வது 7வது வசனத்தில், ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ இந்த 2 வசனத்தில் சில காரியங்கள் இருக்குது. ஒரு இடத்தோட பேர் வருது, என்ன பேர்? சீகேம் அப்படின்னு வருது. அவன் சீகேமுக்கு போகலை, சீகேமுக்கு அருகான மோரே என்கிற சமபூமிக்கு வந்தான். இப்போது இடத்தினுடைய பேர் வந்தால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன்? மேப் பார்க்கணும். ஓகே, மேப் என்ன சொல்லுது? நம்ம ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு சொல்லி நமக்கு பின்னாடி இருக்கிற மேப் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு மேப். அந்த மேப்பு ஒரு பெரிய பரந்த ஒரு நிலப்பகுதியை காண்பிக்கிறதுனால சீகேம்ன்ற அந்த ஒரு சின்ன லொக்காலிட்டி அதில் காண்பிக்கப்பட்டு இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு அடுத்த மேப் இருக்குது பாருங்கள், 2வது மேப், கானான் தேசத்தை பற்றி. இதில் கானானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மேப், அதனால் இதில் சீகேம் என்ற இடம் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அது ஸ்லைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். சீகேம் எங்கே இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? சீலோக்கு கொஞ்சம் வடக்கில்
வடமேற்கில் சீகேம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ ஆரான்லேருந்து புறப்பட்டு இந்த சீகேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சமபூமிக்கு, மோரே என்கிற சமபூமிக்கு ஆபிரகாம் வரானுங்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துல யார் ஏற்கனவே இருக்கிறாமா? கானானியர் இருக்கிறாங்க. அந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஓப்பன் பிளேஸாக இல்லை. அங்கே ஏற்கனவே குடியிருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ இங்கே யாருமே இல்லைன்னா அவன் நேராக வந்து எல்லாத்தையும் தன்னோட இதாக்கி கொண்டு அதை ஆக்கிரமித்து அதிலிருந்து அவன் டெவலப் ஆகி போகலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஜனங்க இருக்கிறாங்கன்னா இப்போது எல்லாரையும் துரத்தி விட்டுலாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இம்மிடியேட்டாக அவனுடைய பொசஷனுக்குள்ளே, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த இடம் வரல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். இப்போ தேவன் ஆபிரகாமோட பேசுகிறது இது எத்தனாவது முறை? 2வது முறை இல்லை? 1லேருந்து 3 வரைக்கும் உள்ளதில் ஒரு தடவை, இது 7வது வசனத்தில் 2வது தடவை தேவன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். 8வது 9வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இப்போ நம்ம சீகேம் பார்த்தோம்ல மேப்பில், அந்த சீகேம்லேருந்து இன்னும் தெற்கில் வந்தாதான் பெத்தேல்ன்ற ஊர் இருக்குது. பெத்தேலுங்கிற ஊருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட் சைடில் கீழே போனீங்கன்னா தான் ஆயி இருக்குது. இப்போ இந்த பெத்தேலு தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்கும்படி அவன் இந்த 2 ஊருக்கு நடுவில் ஒரு சென்ட்ரல் பிளேஸில் அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பலிபீடத்தை கூடாரம் போடுறான், அங்கே பலிபீடம் கட்டுகிறான்னு பார்க்குறான். சீகேம்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தூரம். ஓகே, அந்த 30 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி அங்கே வருகிறான். இப்போ அங்கே வந்துட்டு அங்கே கூட பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு அங்கே தங்கி இல்லை, தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க? அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சீகேம் என்கிற பேர் இருக்குல்ல, இந்த சீகேம் என்கிற பேர் ஆக்சுவலாக ஆபிரகாம் அங்கே போகும்போதே அந்த ஊருக்கு சீகேம்னு பேர் இல்லை. இந்த பேர் இனிமேல் தான் கொடுக்கப்பட போகிற பேர். நீங்கள் ஆதியாகமம் நிறைய பார்த்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களுடைய பேர் வரும். பேர் சபாவில் அவங்க இதை செஞ்சாங்கன்னு இருக்கும். ஆனால் இது நடந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் சபான்னு வச்சாங்கன்னு இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பேரை இவங்க திரும்பி வைக்க முடியாது. அப்படின்னா அந்த ஊருக்கு அந்த பேர் இல்லை. அதே மாதிரி சீகேம் என்கிறது இவங்க இப்போ ஆபிரகாம் போகும்போது இல்லை, ஆக்சுவலாக யாக்கோபு போகும்போது தான் இருக்குது. நம்ம அதை எங்கே பார்க்குறோம்? ஆதியாகமம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம். 34வது அதிகாரத்தில் ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்? யாக்கோபினுடைய மகள் தீனால அந்த பட்டணத்து மூப்பராகிய ஒரு பையன் வந்து விரும்பி அவளை கொண்டு போயிடுறான். அதனால் பிரச்சனை வருது. அவன் பேர் என்னது? அவன் தான் சீகேம். அந்த பட்டணத்துக்கு பேர் சீகேம். அவங்க அந்த பட்டணத்தினுடைய அதாவது அந்த பட்டணத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அவன் பேர் தான் அந்த ஊரினுடைய பேர். ஸோ நம்ம 34வது அதிகாரம் 35வது அதிகாரத்துலலாம் பார்த்தா அந்த சீகேம் என்கிற பேர் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போது இங்கே சீகேமுக்கு வந்துட்டு அங்கேருந்து அவன் இன்னும் தெற்கே போகிறான்னு சொல்லியிருக்கு. இந்த பிரயாணம் பண்ணி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துலையும் ரொம்ப நேரம் இல்லை, வராங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அங்கேருந்து நெக்ஸ்ட் பிளேஸ், அங்கேருந்து நெக்ஸ்ட் பிளேஸ், எங்கேயுமே அவங்க ரொம்ப நாள் தங்க வாய்ப்பு இல்லை. ஸோ மூவிங்லேயே தான் இருக்கிறாங்க. ஸோ ஆரான்லேருந்து இங்கே வந்தான், சீகேமுக்கு வந்தான், சீகேம்லேருந்து இப்போது கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர் இங்கே வந்தான். இங்கேயும் இல்லாமல் இப்போ இன்னும் தெற்கே போகிறான். தெற்கே போகிறான்னா எங்கே போகிறான்? அந்த மொத்த பகுதி கானான் தேசம். அந்த கானான் தேசத்தினுடைய தென் பகுதிக்கு அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறான் என்று சொல்லி பார்க்குறான். இப்போது 10வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அத்தேசத்திலே என்ன வந்துருச்சான்? பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தது. அந்த பஞ்சம் எப்படி இருந்ததான்? தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடினாலே ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார்.
அவன் கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்திருக்கிறான். இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். இப்போ ஆபிரகாம் மேலே ஏதாவது ஃபால்ட் இருக்கா? ஃபால்ட்டே கிடையாது. 100% அவன் கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் சொன்னபடி அவன் செய்திருக்கிறான். இப்போ அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொன்னபடி செஞ்சால் எப்படி இருக்கணும்? காரியங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி தான் காணணும். ஆனால் ஆபிரகாம் வந்த நேரத்தில் அந்த தேசத்தில் என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. இப்போ பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் இருந்த இடமே இப்போ பெட்டர் இல்லை, அங்கேயே இருந்திருக்கலாமே. அங்கே யூஃப்ரட்டிஸ் இருக்குது, டைக்ரிஸ் இருக்குது, அங்கே பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்த இடம் என்ன மாதிரி இடம்? இது ஒரு நதி கிடையாது. யோர்தான் ஒரு நதியை பற்றி பேசுகிறோம், அது பெரிய நதி கிடையாது. அது அதாவது என்ன சொல்கிறது, 2 நீர்நிலைகளுக்கு நடுவில் ஓடுற ஒரு இது. அந்த திபேரியு கடல் இருக்குல்ல, அந்த கடல்லிருந்து சவக்கடல் அடுத்த கடல் இருக்குது பாருங்கள், அந்த 2 கடலுக்கு நடுவில் இருக்கிற தண்ணி, அவ்வளோதான். யோர்தான் நதி இன்னும் பெரிய ஒரு காரியம் கிடையாது. அதனால் அந்த தேசத்துக்கு தண்ணி எப்படி தான் கிடைக்கும்? மழை பெஞ்சால் தான் தண்ணி. மழை பெய்யலைன்னா காலி. மழை பெய்யலைன்னா விவசாயம் கிடையாது. விவசாயம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? பஞ்சம் வந்துடும். ஸோ இப்போது பஞ்சம் வர்றது அங்கே அடிக்கடி நடக்கிற விஷயங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆபிரகாம் வந்தால் பஞ்சம் வந்துருச்சு. ஆபிரகாம் செத்த உடனே என்ன வருது? ஈசாக்கின் காலத்தில் தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. அப்பயும் அவன் எங்கே போகணுன்னு நினச்சா? எகிப்துக்கு போனான். ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். யாக்கோபின் காலத்தில் என்ன வருது? பஞ்சம் வருது. யாக்கோபு எங்கே போகிறான்? எகிப்துக்கு. இப்போ இங்கே பஞ்சம் அங்கே பஞ்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்கே நதிகள் இல்லை, இது வானத்தை பார்த்து காத்திருக்கிற பூமியாக இருக்குது. அந்த பூமி நைல் நதியை சார்ந்த பூமி, அங்கே பஞ்சமே கிடையாது. அங்கே நிறையா தானிய விளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. சுற்று பிரதேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வருகிறது வழக்கமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஆபிரகாம் காலத்தில் பார்க்குறோம், ஈசாக்கின் காலத்துலையும் பார்க்குறோம், யாக்கோபின் காலத்துலேயும் பார்க்குறோம். இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் என்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ தேசத்தில் பஞ்சம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, கொடிதாக இருக்குது. கொடிதாக இருந்ததுனால ஆபிரகாம் ஒரு டெசிஷன் எடுக்கிறான். என்னென்னு? எங்கே தானியம் இருக்கோ நம்ம அங்கே போயிடுவோம். இப்போ இவங்களுக்கு வெறும் ஃபேமிலி மட்டும் இல்லை, இவங்களுடைய சொத்தே என்னது? கால்நடைகள் தான் இவங்களுடைய சொத்து. ஆடு மாடு ஒட்டகம் போனது இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்கல்ல, அதுதான் சொத்து. இவங்க சொத்து மதிப்பே எப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க? எவ்வளோ ஆடு இருக்குது, எவ்வளோ மாடு இருக்குது, எவ்வளோ கழுதை இருக்குது, எவ்வளோ ஒட்டகம் இருக்குது, இதை வச்சு தான். யோபுனுடைய சொத்து எப்படி கணக்கு பண்ணுறாங்க? அதே மாதிரி தான் ஆபிரகாமுடைய சொத்து. இவங்கெல்லாம் சமகாலத்தில் இருந்தவங்க. யோபு இருந்த டைமில் தான் ஆபிரகாம் இருந்த பீரியட். ஸோ இவங்களுடைய சொத்தே இவங்களுடைய கால்நடைகள் தான். இப்போ நமக்கு தண்ணி இல்லை, நமக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் நம்ம அந்த காலத்தை கடத்தி வந்துடலாம். ஆனால் ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? டப்புன்னு எல்லாம் செத்து போச்சுன்னு வச்சுக்காங்களேன். இவர் சொத்தில் பெரிய இழப்பு உண்டாகும். அதை மறுபடியும் ஈடு செய்கிறது கஷ்டம். அதனால் இதை சார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மூவிங்லேயே இருப்பாங்க. எங்கே போனால் மேய்ச்சல் கிடைக்கும், எங்கே போனால் இவைகளை நம்ம பராமரிக்க முடியும், தாங்களுக்கும் பார்க்கணும் இவைகளுக்கும் பார்க்கணும். ஸோ இவன் எங்கே கிளம்பி போகிறான்? எகிப்துக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிடுறான். இப்போ ஆண்டவர் அங்கே போக சொல்லங்கிறத நம்ம கவனிக்கணும். இது யாருடைய ஐடியா? இவனுடைய ஓன் ஐடியா. ஸோ இங்கே போனால் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி போகிறான். இப்போது தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு எகிப்துக்கு வந்தான்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக திரும்ப பிரயாணம் பண்ணி கொண்டு வந்த இடத்துக்கு திரும்பி போயிருக்கலாம்ல. அங்கே கூட நதிகள் இருக்குது, அங்கே கூட விளைச்சல் இருக்குது, அங்கே கூட நல்லா இருக்குது. இது ரெண்டும் பண்ணிடலாம். இப்போ சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிறான். இங்கேருந்து தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு எகிப்துக்கு போகிறது பதிலாக திரும்பி பிரயாணம் பண்ணி கொண்டு ஆரானுக்கு போகணும்னா போயிருக்கலாம். அந்த டெசிஷன் எடுத்தான் பாருங்கள். திரும்ப போகிறது இல்லைன்னு டெசிஷன் எடுத்தான் பாருங்கள். அதை பற்றி வேதம் சொல்லும்போது எபிரேயர் 11வது அதிகாரம் 15வது வசனம், எபிரேயர் 11:15, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமேன்னு வசனம் சொல்லுது. அதை நினச்சிருந்தா அவன் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அவன் இது நினைக்கக்கூட கிடையாது. ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தன்னை எங்கிருந்து அழைச்சிருக்கிறாரு,
தன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறார். இந்த 2 காரியத்தை ஆபிரகாம் மறக்கவே கிடையாது. ஸோ இப்போ திரும்பி போகிறதில்லன்னு டிசைட் பண்ணிக்கிட்டு, கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக இருக்கிற எகிப்தில் போய் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே தான் இருக்கணும், நம்ம ரிட்டர்ன் போகக்கூடாது. இது ஒன்று. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணுன்னா இந்த தேசத்து பெண்களில் பெண் கொள்ள கூடாது. ஏன்? ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் இவனுங்க கையிலேருந்து தான் பிடிங்கி கொடுக்க போகிறார். அப்போ என்னுடைய வித்து இவங்க கூட கலக்கக்கூடாது. அவன் கேட்குறான், வேலைக்காரன் கேட்குறான், சப்போஸிங் அங்கேருந்து பெண்ணு வரலைன்னா ஈசாக்கு அங்கே கூட்டிகிட்டு போகட்டுமான்னு கேட்குறான். கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒரு நாளும் நாங்கள் விட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போகக்கூடாது, அதுவும் போகக்கூடாது, இதையும் செய்யக்கூடாது. இந்த 2ல் அவன் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறத பார்க்குறோம். ஈசாக்கும் அதில் ஸ்டெடியாக இருப்பான். ஆனால் ஈசாக்கினுடைய 2 பிள்ளைங்களும் அதில், அதாவது ஏசா ரொம்ப மோசம். யாக்கோபுடைய பிள்ளைங்களில் யூதா அதை பற்றி கவலைப்படாமல் அவன் லோக்கலில் இருக்கிற விமனோட அவன் சேர்ந்து போகிறத நம்ம பாருங்கள். ஸோ இந்த பாலிசி இருக்குது பாருங்கள், நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார், என்னை இதுக்காக பிரித்து எடுத்திருக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அவருடைய அழைப்பில் அந்த பர்பஸ் இருக்குது பாருங்கள், அந்த பர்பஸை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதனால் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண கூட ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதனால தான் அவனை விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறோம். தேவன் அழைச்சார், விசுவாசித்து புறப்பட்டு வந்தான், அது 1 பார்ட்டு. ஆனால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணு ரிட்டன் போயிருக்கலாம், ரிட்டன் போகிறதில்லை. என்ன இருந்தாலும் இங்கே தான் இருப்பேன்னு அவன் தொடர்ந்து இருக்கிறான். இப்போ எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். இப்போ இதை ஜியோகிராஃபிக்கலாக நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னாக்க, ஆரான் ஒரு சமபூமி, அங்கே மலைகள் கிடையாது. அதை விட்டுட்டு இவன் கானான் தேசத்துக்கு வந்தான் பாருங்கள். கானான் தேசம் ஃபுல்லாகவே மேடான மலைப்பகுதி. இப்போ அங்கேருந்து எகிப்துக்கு போகிறான் பாருங்கள், அது ஒரு சமபூமி. ஓகே, ஒரு இடத்துல சமபூமியிலேருந்து மலை தேசத்துக்கு வந்து, மலை தேசத்துலேருந்து இப்போ மறுபடியும் சமபூமிக்கு போகிறான். இப்போ அங்கே எதுக்காக போனான்னா, எகிப்துக்கு தங்கும்படி இல்லை, அவர்கள் தங்களுக்கு சரி, அந்த வசனம் என்னன்னு சொல்லியிருக்கு, எகிப்து தேசத்திலே அவன் தங்கும்படி போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் அங்கே இருக்கிறதா பிளான் இல்லை. இந்த சீசன் வந்து சரியாகிற வரைக்கும் நம்ம அங்கே போய் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்துடணும். ஒரு டெம்பரரி செட்டப் தான். இப்போ 12வது அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் வந்தோம்னா, 12வது அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும்போது அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே நான் என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீ வந்து அழகாக இருக்கிற, நீ என் ஒய்ஃபுன்றதுனால என்ன கொண்டு போட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்கிறது நியாயமான பேச்சு. இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த ஊர் அந்த மாதிரி ஊர், அவங்களுடைய பழக்கம் அந்த மாதிரி பழக்கம், நம்ம அவங்களுக்குள்ளே போகிறோம். ஸோ இதில் சிக்கல் இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்டபிள், புரிஞ்சிக்கலாம். ஆனால் இவன் சொல்கிற வார்த்தை, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி, ஓகே, அது லாஜிக். ஆனால் அது மட்டும் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படின்றான். உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகணும்னா நீ வந்து என்னை சகோதரன்னு சொல்லு. நான் உன் நிமித்தம் நான் பிழைக்கணும், தப்பிச்சிக்கணும். 2வது எனக்கு நன்மை உண்டாகணும். அது வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி, இப்போது ஆபிரகாம் என்ன செய்கிறான்? உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா? பொய் பேசுகிறான் இல்லையா? ஆக்சுவலாக அவள் ஒரு விதத்தில் இவனுக்கு சகோதரி தான். 20வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அவன் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறான், அவள் என் சகோதரி தான், என் தாய்க்கு மகள் இல்லைன்னா கூட என் தகப்பனுக்கு அவள் மகள். ஸோ ஹாஃப் சிஸ்டர்னு சொல்கிறோம். இவன் வந்து ஒரு விதத்தில் சகோதரி தான். ஆனால் கல்யாணம் கட்டின அப்புறம் சகோதரின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. ஸோ கல்யாணம் கட்டின அப்புறம் இவன் சகோதரின்னு சொல்கிறான்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். 2வது காரியம், என்ன வயசு இருக்கும் இப்போ அவளுக்கு?
ஆபிரகாம் ஆரான்லேருந்து புறப்படும் போது அவனுக்கு என்ன வயசு? 75 வயசு. ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் என்ன வயசு வித்தியாசம்? 10 வயசு வித்தியாசம். இப்போது மேடமுக்கு என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு பெண்ணை எகிப்தியர் அழகுள்ளவள் என்று கண்டு இவனை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் ஆச்சரியமான காரியம்தான். 65 வயசில் எப்படி அவ்வளவு அழகாக இருந்திருப்பான்னு சொல்லி பாசிபிலிட்டி, அவள் வந்து எக்ஸப்ஷனலாக அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் பயந்த மாதிரியே அங்கே நடக்குது. இப்போது ஆபிரகாம் பொய் சொன்னான், தேவன் அதை கண்டிக்கலை. அதனால் நம்மளும் வசதிக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சு போகிறதுல தப்பு இல்லை. இது பார்த்திங்களா, வேத ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லலாமா? ஆபிரகாமே சொன்னான், விசுவாசிகளின் தகப்பனே சொன்னான்றப்போ நாங்கள் சொல்கிறதுல என்ன தப்புன்னு சொல்கிறதுல லாஜிக் இருக்குல்ல. அப்படி சொல்லாமல் சொல்லக்கூடாது. பைபிளில் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, பைபிளில் வர்ற அந்த கதாபாத்திரங்கள் அத்தனையுமே நார்மலாக ஒரு புராண கதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வர்ற கதாபாத்திரங்களை அவங்களுடைய பாசிட்டிவ் சைடை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சைடை டோட்டலாக மறைச்சிருக்கோம். நீங்கள் எந்த புராண கதைகள் எடுத்தீங்கனாலும், இப்போது ராமாயணத்தை எடுத்தோம்னா அதில் ராமனை பற்றி சொல்லும்போது அவ்வளவும் பாசிட்டிவாக தான் வரும். நெகட்டிவ் ஆஸ்பெக்டு நீங்கள் தேடணும், அது இருக்காது. இருந்தால் கூட அது சொல்லப்படாது, அப்படியே கொஞ்சம் இதாக போயிடும். ஆனால் வேதம் புராண கதை இல்லை. வேதத்தில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் ஆக்சுவல் ஹியூமன் கேரக்டர்ஸுங்கிறது நாம் அதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் குறைகள் இருக்குது, அவங்களும் தப்பு பண்ணாங்கங்கிறத வேதம் ஒளிவு மறைவு இல்லாமல் இங்கே ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் அதை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வரலாம். வெறும் பாசிட்டிவ் சைடு மட்டும் சொல்கிறதில்ல. இப்போ ஆபிரகாம் போய் சொன்னாங்கிறது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போ இது ஆபிரகாம் செய்த தவறு. இப்போ இதிலேருந்து நம்மளும் போய் சொல்லலான்னு கற்றுக்கொள்கிறது இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ந்து வருகிறான்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம். யாருமே ஒரு பில்டப் ஒரு வளர்ச்சி அடைந்து தான் நம்ம முதிர்ச்சிக்குள்ளே வரோம் இல்லையா? ஆபிரகாம் அழைத்தார், வந்திருக்கிறான், ஃபியூ இயர்ஸ் தான் ஆயிருக்குது. இன்னும் ரொம்ப அவன் வந்து ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்துட்டான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு தெரிந்த வரைக்கும் அவன் கீழ்ப்படிந்து அந்த காரியங்களில் இருக்கிறான். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்குது. இந்த வளர்ச்சியின் பாதையில் இந்த குறைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் இது ரெண்டாவது தடவை ரிப்பீட் பண்ணுவான். இங்கே ஒரு தடவை சொல்லிட்டான், சரி ஏதோ ஒரு தடவை தெரியாமல் சொல்லிட்டோம்னு இல்லை. இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னொரு இடத்துல மறுபடியும் பின்னாடி நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அங்கேயும் ஆபிரகாம் இதே பொய்யை மறுபடியும் சொல்லி இன்னும் அதிகமாக அசிங்கப்பட போகிறான். இப்பயே கொஞ்சம் அசிங்கப்பட போகிறான், ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அசிங்கப்பட போகிறான். இப்போ என்ன நடக்குது? 14-15 வசனத்தில், ஆபிராம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அகலகுள்ள கண்டார்கள். இவன் என்ன சஸ்பெக்ட் பண்ணானோ அது 100% கரெக்ட். இவன் ஜட்ஜு பண்ணது கரெக்ட். அவங்க மிகுந்த அழகுள்ளவனுங்க. மிகுந்த அழகுள்ளவனு கண்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவரை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு போச்சு. இப்போ அவன் என்ன நடக்குன்னு பயந்தானோ அதை அப்படியே நடந்தேறதை பார்க்குறான். இப்போது பார்வோன்னா என்னது? எகிப்தினுடைய ராஜ பதவியில் வீற்றிருக்கிற எல்லாருமே என்னன்னு சொல்லப்படுவாங்க? பார்வோன் என்று சொல்லப்படுவாங்க. ஸோ நிறைய பார்வோன்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த பதவிக்கு வர்ற அத்தனை பேருமே பார்வோன் என்று சொல்லப்படுவாங்க. அவங்க பேர் வேறு. ஸோ இந்த இடத்துல இந்த பார்வோனுக்கு பேர் கொடுக்கப்படல. ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு பார்வோனுக்கு பேர் இருக்குது, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யோசியா என்கிற ராஜாவை கொலை செய்த பார்வோனுக்கு பேர் என்னது? பார்வோன் நேகோ. ஸோ அவன் பேர் நேகோ, அவன் பார்வோனாய் இருக்கிறான். மற்ற பார்வோனுங்களுக்கெல்லாம் எங்கேயுமே பேர் கொடுக்கப்பட்டிருக்காது. சரியா? ரைட். இப்போது இவள் அழகுள்ளவள்னு அங்கே அரசவையில் பேசக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இதுவே முழு நேர வேலையாக இருந்தாங்களான்னு தெரியல.
ஊருக்கு யாரும் புதுசாக வந்திருக்கிறாமா, அதை பற்றி அவன் ஃபேமிலியை பற்றி அவங்க வீட்டில் இருக்க பெண்ணை பற்றி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவங்க என்ன மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்கன்றதை யோசித்து பாருங்க. ரெண்டாவது, இம்மிடியட்டாக அவளை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்துக்கணும். இவளை அழகுள்ளவள் என்று கண்டு கொண்டு போகிறது வேற, ஓகே, ஒரு ஒப்பந்தத்துக்காக கொண்டு போகிறது வேற. இப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு குரூப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிற இன்னொரு குரூப்போட சம்பந்தம் கலந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருடைய ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து அவங்க இன்னும் பலம் உள்ளவங்களாக ஆயிடுவாங்க. இது நார்மலாக நடக்கிற விஷயம். ஸோ இப்போ ஆபிரகாம் வீட்டில் சம்பந்தம் கலக்கணும் என்று சொல்லி பார்வோன் விரும்பியிருக்கலாம், அதனாலையும் செய்திருக்கலாம். அது எப்படி உறுதியாகுதுன்னு சொன்னால், அவளை கொண்டு போனான் வழியாக வேறு இன்னும் பண்ணலை. அவன் தவறான நோக்கத்தில் கொண்டு போயிருந்தா வேறு மாதிரி ஆயிருக்கும். அப்படி எதுவும் நடக்கலை, அவன் கொண்டு போயிருக்கான், அவ்வளோதான். ஓகே, இப்போது ஆபிரகாமுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். என்ன நடக்குது? 16வது வசனம், அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினானாம். ஏன்னா அந்த பெண்ணுடைய அண்ணனுக்கு இவர் தயை பாராட்டுற என்ன செய்கிறாரு? அவனுக்கு ஆடுகள் மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைச்சது. எப்படி இருக்கும்? ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டானுங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒய்ஃபுக்காக இவனை நல்லா கவனிக்கிறானுங்க. இப்போ வேணான்னு சொல்ல முடியுமா? சரி கொடுன்னு வாங்கிக்க முடியுமா? வேணான்னு சொல்ல முடியாது, சந்தோஷமாக வாங்கிக்கவும் முடியாது, மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, திருடனுக்கு தேள் கொட்டினா கத்தவும் முடியாது. அதே கதை இப்போ அவருடைய கதை. ரொம்ப ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷனில், எம்பாரசிங் சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டார். 17வது வசனம், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினாலே வாதித்தான். இப்போ ஆபிரகாமால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா இவர் தான் போய் காலை விட்டுக்கிட்டாரு, மாட்டிக்கிச்சு. மனைவின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு மெய்றி கையை வச்சுருந்தா அது வேறு விஷயம். மனைவின்னு சொல்லாததுனால, சகோதரின்னு சொன்னதுனால வகையாக போய் சிக்கிடுச்சு. இப்போ என்ன சொல்லி வெளியே வர்றது? இவனால் தன்னால் வெளியே வர முடியாது. இவனை காப்பாற்றுகிற வேலையில் ஆண்டவர் இறங்குறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்வோனையும் அவனுடைய வீட்டாரையும் மகாவாதையினாலே வாதிக்கிறார். இப்போ தேவன் வாதிக்கிறார், கரெக்டு, ஓகே. ஆனால் அடுத்த வசனம் 18வது வசனம் 18-20 வரைக்கும், அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இப்போ கவனிங்க, தேவன் மகாவாதையாக வாதித்தார். ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மூலவியாதி வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். பயங்கர கஷ்டம். இது ரொம்ப ஏன் வந்ததுன்னு தெரியல, எல்லாருக்கும் மூலவாதி வியாதி வந்துச்சு. இது தேவன் வாதிக்கிறார். பார்வோனுக்கு எப்படி தெரியும் தேவன் தான் வாதிக்கிறார்னு எப்படி தெரியும்? இந்த காரணத்துக்காக தான் வாதிக்கிறார்னு எப்படி தெரியும்? அதை தேவன் அவனுக்கு எப்படி ரிவீல் பண்ணுறாரு? இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். எகிப்துன்ற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் சாஸ்திரிகள் உண்டு, குறி சொல்லுகிறவங்க உண்டு, மந்திரவாதிகள் உண்டு. இப்போ நம்ம சாஸ்திரங்கள், குறி சொல்கிறது, மந்திரவாதம் இதெல்லாமே டோட்டலாக ஏமாத்து வேலை, வித்தை காமிக்கிற வேலைன்னு சொல்லி நம்ம ஈஸியாக அதை தட்டிடுறோம். ஆனால் பைபிளில் தெளிவாக இருக்குது, அதுக்கு ஒரு பேக்கிங் இருக்குது, அதுக்கு பின்னால் செயல்படுகிற ஒரு சக்தி இருக்குது. இப்போ எப்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால் இருந்து கர்த்தர் கிரியை செய்கிறாரோ, எப்படி கர்த்தர் அதிசயங்கள் அற்புதங்களை மனுஷரை கொண்டு செய்கிறாரோ, அதே போல் தேவன் அல்லாத சக்திகள் அந்த காரியங்களில் செய்கிறது. இப்போ இந்த சக்திகள் காரியங்களை வெளிப்படுத்தவும் செய்யும். புரியுதுங்களா?
இப்போ தேவன் பார்வோனுக்கு ஸ்பெஷல் ரெவலேஷனோ இல்லை காட்சி கொடுத்தோ தீர்க்க தரிசனம் கொடுத்தோ ஒன்றும் சொல்லலை, வாதை தான் கொடுத்தார். லெஃப்ட் அண்ட் ரைட்டு சரியான வாதை. இப்போ அந்த வாதையின் நிமித்தம் அவன் யாரை கன்சல்ட் பண்ணியிருப்பான்? நிச்சயமாக அவங்களுடைய சாஸ்திரிகள், அவங்களுடைய குருக்கள், இவங்க தானே முக்கிய பூஜாரிங்க, இவங்கள தான் கன்சல்ட் பண்ணியிருப்பான். இப்போது காரியம் வெளிப்படுது என்னன்னு சொல்லி தேவன் தான் வாதிக்கிறார். இது தானாக நேரிட்ட காரியம் கிடையாது, இது பர்பஸோடு நடக்குது. பர்பஸ் என்னது? இந்த பெண்ணை நீ கொண்டு வந்த பாரு, அதனால தான் வாதிக்கிறார். ஏன் அதனால் வாதிக்கிறார்? இது அவன் சகோதரி இல்லை, அது அவன் மனைவி. இவ்வளவு காரியங்களும் அவனுக்கு தெரிய வருது. அவன் ஆபிரகாமை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி கேட்குறான். மனைவியாக கொண்டு போனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவளையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஸோ இப்போது ஆபிரகாம் தப்பிச்சம் பொழைச்சேன்னு எகிப்திலேருந்து ரிட்டர்ன் வருகிறான். இப்போ இங்கேருந்து வரும்போது, இப்போ எகிப்துக்கு வந்தப்போ இப்போ இருந்ததோட இப்போ திரும்ப போகும்போது கொஞ்சம் செழிப்பாயிட்டார். ஏன்னா ஹெவியாக கவனிச்சாங்கல்ல, வேலைக்காரர் கொடுத்தாங்க, வேலைக்காரிகள் கொடுத்தாங்க, கழுதைங்க கொடுத்தாங்க. கோழிக்கை கழுதைகள்னால் பெண் பெட்டைகள், பெட்டை கழுதைகள் அதை கொடுத்தாங்க. எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒட்டகங்கள் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கானான் தேசத்தில் ஒட்டகம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எகிப்து தேசத்தில் ஒட்டகம், ஏன்னா இங்கே தான் பாலைவனம் இருக்குது, இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவனுக்கு ஒட்டகங்கள்லாம் வேறு ப்ரெசென்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு சாராயையும் கூப்பிட்டுக்கிட்டு வாமா போகலான்னு இப்போ அவர் ரிட்டர்ன் போகிறார். இப்போது இதில் ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறத கவனிங்க. அவன் ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு கேட்குறான். இவன் என்ன செய்கிறான்? காப்ச்சு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் செஞ்சதான் தப்பு, நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ தேவன் இறங்கி விடுதலை கொடுக்குறார். தலை தப்புனது தம்புரான் புண்ணியான்னு வெளியே வர்றதுக்கு அவன் இருக்கிறான். இப்போ 13வது அதிகாரத்தில் முதல் 4 வசனம் பார்த்தோம் சொன்னால், ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். மறுபடியும் அந்த லிஸ்ட் வருது. இவனுடைய ஃபேமிலி ப்ளஸ் லோத்து அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு தென் தேசத்தில் வந்தார்கள்னா என்ன அர்த்தம்? கானான் தேசத்தினுடைய தென் பகுதிக்கு வர்றாங்க. இப்போ அதுக்கு தெற்கில் இருக்கிறது தான் எகிப்து. எகிப்துலேருந்து இப்போ வடக்கே நகர்ந்து தென் தேசத்துக்கு வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான அந்த ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே திரும்பி வந்தாச்சு. இப்போ எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணியிருப்பான்னு சொன்னால், இப்போ தெற்கில் அவர் போனது ஒரு 270 கிலோமீட்ரு, ரிட்டர்ன் வந்தது ஒரு 270 கிலோமீட்ரு, 540 கிலோமீட்டர் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு இன்னொரு ரவுண்டு திருப்பி வந்தாச்சு. ஓகே, இப்போ முதல் பலிபீடம் கட்டின இடம்னு சொல்லி அவன் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் வந்தான். பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவில் ஒரு பலிபீடம் கட்டினான். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல பலிபீடம் கட்டினான். எங்கே கட்டினான்? சீகேமுக்கு பக்கத்தில் மோரேங்கிற சமபூமியில் அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். அப்போ இந்த வார்த்தை என்ன தான் மீன் பண்ணுது? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி முதல்ல கட்டின பலிபீடம் இருக்குல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு அங்கே தேவனை அவன் தொழுது கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான்னு சொல்லியிருக்கு. இப்போ தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழைத்தார், ஆசீர்வதித்தார். அவன் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் இருக்கிறான். இப்போ நமக்கு தேவனை தேடணும்னு சொன்னால், தேவனை நாம் சேவித்தோம்னு சொன்னால், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தோம்னு சொன்னால், தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு விதமான டீச்சிங் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சுவிசேஷ அறிவிப்பில் 2 விதமான டீச்சிங் இருக்குது. ஒன்று, நீ இயேசுவை தேடுனா உனக்கு செழிப்பு உண்டாகும் என்று சொல்லியிருக்கு.
ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ரேஷன் கடை அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தனா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா, நீ பாசுமதி ரைஸ் சாப்பிட்றவனா மாறிடுவேன். நீ சிக்கன் கடையில் போய் நின்று போன்ஸ் கேட்டு எலும்பு கேட்டு வாங்கிட்டு இருந்தவங்க போன்லெஸ் சிக்கன் வாங்குறவனா மாறி போயிடுவேன். கர்த்தர் உன்னை இப்படி உயர்த்துவார், அப்படி உயர்த்துவார், எனக்கு இதை செஞ்சார், அதை செய்தார் என்று சொல்லி போதிக்கிற ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இயேசுவே ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தார், நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம்னே அர்த்தம், பூமிக்குரிய காரியங்களெல்லாம் தலை மேலே தூக்கி வச்சுக்கூடாதுன்னு சொல்லி வறுமையின் உபதேசம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, செழுமையின் உபதேசம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், அவன் வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாக இருந்தான்னு சொல்லும்போது நம்ம வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டியோடு நம்ம அப்ரோச் பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன்னா இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, நம்ம ஜம்ப் பண்ண வேண்டாம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து போகிறது நல்லது. நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லியிருக்கு. அதனால் தேவன் ஆசீர்வதிச்சார்னா ஐஸ்வர்யம் உண்டாகும் என்று சொல்லி நினைத்து கொள்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யம் இல்லைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? தேவன் ஆசீர்வதிச்சா ஐஸ்வர்யம் இருக்குது. இப்போ ஐஸ்வர்யம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தேவன் ஆசீர்வதிக்கலைன்னு அர்த்தம். தேவன் ஆசீர்வதிக்கலைன்னா என்ன செஞ்சுருக்கிறாரு? சபிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. இப்போ உனக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இருந்தால் தேவ ஆசீர்வாதம் இருக்குது, ஐஸ்வர்யம் இல்லைன்னா தேவ ஆசீர்வாதம் இல்லை. தரித்திரனாக இருக்கிறான்னா அது சபிக்கப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லி ஒரு ஐடியாக்குள்ளே வந்துடுறோம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி நம்ம ஒழுங்காக கவனிக்கணும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுது. நீதிமொழிகள் 22:2 ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவர் சந்திக்கிறாங்க, அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இப்போ ஐஸ்வர்யவானை யார் உண்டாக்குனா? கர்த்தர் தான். தரித்திரனை யார் உண்டாக்குனா? கர்த்தர். இப்போ ஐஸ்வர்யவான்னு சொல்லும்போது காசை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப பணக்காரன்னு எப்படி தெரியுமா, இங்கேருந்து தூத்துக்குடி வரைக்கும் வண்டியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை டோல்கேட் வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியலன்னா நீ பணக்காரனா. பிதிக்கி 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 கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லை, நீ பிச்சைக்காரன்னு அர்த்தமா. ஸோ எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாதவங்க அதில் புரள்றவங்க இருக்கிறாங்க. ஒரு 100 ரூபாய் இருக்காதா இன்றைக்கி பொழுது ஓட்டிடலான்னு சொல்லி அதுக்காக பாடுபடுகிறவங்க, காஞ்சி போய் கிடக்கிறவங்க இருக்கிறாங்க. 2 பேரையும் யார் தான் உண்டாக்குனாவா? கர்த்தர் தான் உண்டாக்குனா. இது வேத சத்தியம்ங்கிறத மறந்து போகாதீங்க. இது ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்க சபிக்கப்பட்டவங்க என்ற முடிவுக்குள்ளே வந்துடக்கூடாது. கர்த்தர் அப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார். இவனையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார், அவனையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த ஏற்றம், ஏன் இந்த தாழ்வுன்னு சொல்லி நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஒரு சமமாக உருவாக்கியிருக்கலாம்ல. இவன் இந்த பாடுபடுகிறான், எதுவுமே இல்லை, இவனுடைய வறுமை இவனை என்ன செய்தான், கலங்க பண்ணுதுன்னு வசனம் சொல்லும். அவனுடைய வறுமை அவனை கலங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரில, ஃபீஸ் எப்படி கட்ட போகிறான்னு தெரில, வாடகை எப்படி கொடுக்க போகிறான்னு தெரில, ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதத்தை ஓட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. அவன் செல்வத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கான், என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு. எதுக்கு இந்த ஏற்றம், எதுக்கு இந்த தாழ்வுன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. முடிஞ்சதுன்னா அதை இன்னொரு தடவை பார்ப்போம். ஆனால் சத்தியம் என்னது, இதையும் தேவன் தான் உண்டு பண்ணினார், இதையும் தேவன் தான் உண்டு பண்ணினார். இது 2 அவருடைய சிருஷ்டிப்பு. இது ஆசீர்வாதம், இது சாபம் என்று சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கி போதனையில் இது தவறாக வருது. என்னன்னு தவறாக வருது? நீ இயேசுவை ஏற்றுக்கோ, கடனில் இருக்கிறியா, நீ இயேசுவை ஏற்றுக்கோ. இயேசு என்ன செய்வார்? உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி இன்னை கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்குறவனா மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. உண்டா இல்லையா? அப்படி தான் செய்கிறாங்க இல்லையா? அப்படி தான் செய்ய சொன்னாரா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்கள் கடன்கள் எல்லாம் அழைக்கப்படும். அப்படியா சொல்ல சொன்னார்? மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்பணும்? பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. அது கிட்ட வந்துட்டதுனால மனம் திரும்புங்கள்ங்கிறது தான் சுவிசேஷ அறிவிப்பே. அதை விட்டுவிட்டு வியாதி போயிடும், நோய் இது போயிடும், கடன் போயிடும்,
உன்னை பிடிச்சிருக்க சாபம் எல்லாம் போயிடும்னு உனக்கு அப்படியே செழிப்பை பற்றி பேசுகிறது இன்றைய சுவிசேஷ அறிவிப்பினுடைய நடையாக மாறிப்போச்சு. ஆனால் வேத சத்தியம் அது இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, தேவன் ஆசீர்வதித்தாருன்னு என்னங்க இண்டிகேஷன்? நான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன்னு என்ன இண்டிகேஷன்? எனக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு பங்களா, எனக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படியெல்லாம் இருந்தால் தேவன் ஆசீர்வதித்தார்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லைன்னா தேவன் ஆசீர்வதிக்கலன்னு அர்த்தம்னு வேதம் சொல்லலை. நம்ம அப்படி நினைத்து கொள்ளுகிறோம். எனக்கு பொன் பொருள் எனக்கு எல்லாம் வசதிகள் இருந்ததுன்னா நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதெல்லாம் இல்லைன்னா ஆசீர்வாதம் குறைவாக இருக்குது. இதில் எப்படின்னா எனக்குள்ளே ஏதோ குறை இருக்குது, நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணால் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி வர வைக்கலான்றது இன்றைக்கி கேல்குலேஷனும் இன்றைக்குள்ள வலியுமா இருக்குது. வேதம் அப்படி ஐஸ்வர்யம்தான் ஆசீர்வாதம்னு சொல்லலை. இது ரெண்டாவது பாயிண்ட். எப்பவும் ஐஸ்வர்யத்தை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் ஐஸ்வர்யம் இல்லை. நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. நல்ல குடும்பம், நல்ல சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே போனாலே கலகலகலன்னு இருக்கிற வீடாக இருந்ததுன்னா அது மாதிரி ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் ஆசீர்வாதம்னாலே காசு பணம் இருக்கிறது தான் ஆசீர்வாதம், பொண்ணு பொருள் இருக்கிறது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு கணக்கு பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தங்களுக்கு நல்ல ஹெல்த் இருக்கிறது ஆசீர்வாதம்னே கணக்கு பண்ணுறது கிடையாது. கோடி கோடியாக கொடுத்து அந்த ஹெல்த்தை வாங்கிக்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கிறாங்க. சிலருக்கு தங்களுக்கு கல்யாணம் ஆனோன்னு நல்லபடியாக பிள்ளைங்க பிறந்தால் அது ஆசீர்வாதன்றது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பிள்ளை பெற்றுக்கணும்னு சொல்லி லைனில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அது தனக்கு கிடைத்தது ஆசீர்வாதம்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவர் இதை கொடுக்கலையே அதை கொடுக்கலையேன்னு பொண்ணையும் பொருளையும் நினைத்து ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது காரியம் இல்லை. நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தின் அடையாளம் இல்லை. ஓகே, நம்ம அப்படி ஒரு பிரமையில் இருக்கிறோம், அதை கிளியர் பண்ணிக்கணும். வேதம் அப்படி சொல்லலை. மூணாவது காரியம் என்னென்னா, ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் எச்சரிக்கையாக சொல்லுது. ஏன்னா நித்திய ஜீவனை அடைகிறதற்கு இடரலாக இருக்கக்கூடிய காரியமாய் ஐஸ்வர்யத்தை பேசப்படுது. எங்கேயாவது தரித்திரம் இடரெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கா? எங்கேயுமே இல்லை. ஆனால் ஊசியின் காதில் நுழையிறதை விட எது கஷ்டமா? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அதிக கஷ்டம்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஐஸ்வர்யம் இருக்கிறது நிறைய டைம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான இடரலாய் அமைந்து விட முடியும். அதனால் எச்சரிக்கை வசனங்கள் தான் பைபிளில் நிறையா இருக்குது. காசு பணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் எச்சரிக்கை கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். அது மேலே கண்ணை வைக்காதே, அதை நம்பாதே, அது இல்லாமல் போகும் பொருள், அது இப்படி அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை பற்றி வேதம் நமக்கு எச்சரிக்குது. நம்ம அதை எச்சரிப்போடு பார்க்குறதுக்கு பதிலாக அது இருந்தால் போதும், அதுக்காகவே ஆண்டவரை தேடுறவங்கள நம்ம இருந்தோம்னா பரிதாபமான நிலையாக இருக்கும். ஸோ இந்த பூமியில் ஜீவிக்கிறோம், சகலமும் ஆண்டு எல்லாவற்றையும் பெற்று சம்பூர்ணமான வாழ்க்கை வாழுகிறது நோக்கம் இல்லை. நோக்கம் என்ன தெரியுமா? கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையணும். அதுதான் நோக்கம். அது செஞ்சுட்டேன்னு சொன்னால் சக்ஸஸ். இங்கே நான் 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சேங்கிறது சக்ஸஸ் இல்லை. உங்களுக்கு உள்ளது புசிக்கவும் குடிக்கவும் இருந்தால் போதுன்றீங்க. அதுதான் வசனமே. நீங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை, புசிக்கவும் குடிக்கவும் இருந்தால் போதுன்னு அந்த பேசிக்லேயே தான் ஆண்டவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் எது முக்கியமா? நித்திய ஜீவனை எக்காரணம் கொண்டும் கண்ணை இழந்தாலும் பரவாயில்ல, கையை இழந்தாலும் பரவாயில்ல, காலை இழந்தாலும் பரவாயில்ல, உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, நித்திய ஜீவனை இழக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதில் தான் கண்ணோட்டம் இருக்கணும். வேதம் அதை தான் முக்கியப்படுத்துது. அதனுடைய காரியம்தான் எல்லாமே. நாம் ஐஸ்வர்யத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இது அதை விட இது முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இது பின்னாடி ஓடுறதே காரியமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தான் என்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம மீதி காரியங்களை நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சங்கீதம் 72 பற்றி கேட்கலான்ட்டு சாலமோனை பற்றிய சங்கீதம் அதில் போட்டிருக்குது. அதில் வர்றதெல்லாம் அவர்னு வரும்பொழுது
ராஜாவை குறித்து தான் சொல்லுது அப்படின்னு ஒரு இது இருந்தது. இங்கே வரும்பொழுது நீங்கள் அது ஆண்டவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இதில். ஓகே, பைபிளில் தீர்க்க தரிசனங்கள் வரும்போது அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். ஒன்று அந்த காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தையும் குறிக்கிறதாகவும் வரும், அதே டைமில் பின்னாட்களில் கிறிஸ்துவின் நாட்களில் நிறைவேறுகிற போகிற காரியங்களையும் சேர்த்து சொல்லுகிறதா வரும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். இப்போ சாலமோனை பற்றிய சங்கீதம்னு சொல்லும்போது அதில் நிறைய காரியங்கள் சாலமோனுக்கு பொருந்துகிறதா இருக்கும். ஆமாம், அதில் சில காரியங்கள் கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறதா இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாக சாலமோன் தான், இவ்வளோ கிறிஸ்துன்னு சொல்லி எடுக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற தீர்க்க தரிசனம் இருக்குல்ல, கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ கன்னி கற்ப, அது அந்த ராஜாவுக்கு அந்த சூழ்நிலைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். இப்போ இவன் இப்போ பாஷாவும் இவனும் வர்றாங்கன்னு சொல்லி கேட்டு ஆகாஷ் நடுங்குறான், பயப்படுறான். இல்லை நான் இருப்பேன்னு சொல்கிறார், நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேளுன்னு சொல்கிறான். ஆகாஷ் சொல்கிறான் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறான். கர்த்தர் தாமே உனக்கு ஒரு அடையாளம் கொடுப்பாருன்னு சொல்லுவார். இப்போ பின்னாட்களில் கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறக்க போகிறத அங்கே சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அது சொல்லப்படுது, அங்கேயும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அதே டைமில் அது பின்னாடி வரப்போகிற கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற காரியமாக இருக்குது. நிறைய தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் சொன்னது, எரேமியா சொன்னது, நிறைய காரியங்களை நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா அது மனிதரை பற்றி பாதி இருக்கும், அடுத்த பாதி கிறிஸ்துவை பற்றி இருக்கும். அதுக்குள்ளேயே அடங்கி வரும். அதை வந்து நம்ம புதிய ஏற்பாடோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் அதை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தனியாக பழைய ஏற்பாடை படிக்கும்போது அது தெரியாது. ஓ இது நிறைவேறும்படி அது நடந்தது நாங்கள் சொல்லும்போது நம்ம திரும்ப இங்கே வந்தோம்னா ஓ இது அதை குறிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த 12வது சாப்டரில் 18th வேர்ஸு, அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய். ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்டடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது எதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்க? ஆக்சுவலி எதுலேருந்து எடுக்கலை, சாஸ்திரிகள் உண்டு, அது அசம்ஷனா இல்லை வந்து, அதாவது தேவன் காட்சி கொடுக்கல. இப்போ 20வது அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னா தேவன் தரிசனம் கொடுத்து பேசுவார். இங்கே அப்படி எதுவும் சொல்லப்படலை. பார்வோனுக்கு தேவன் தரிசனமாகி இப்படி சொன்னார், அதை கேட்டு பார்வோன் பயந்தான்னு சொல்லப்படலை. பார்வோனுக்கு தெரியுது விஷயம். எப்படி தெரியுதுன்னு சொன்னால், தேவன் ஒரு சோர்ஸ் இல்லைன்னா வேறு சோர்ஸ் இருக்கணும். இப்போ வேறு சோர்ஸ் இருந்தது செஞ்சாங்கன்றதுக்கு நமக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால், யோசேப்பின் நாட்களில் அந்த பார்வோன் வந்து கனவு காண்றான். கனவு கண்டோன்னா அந்த கனவுக்கு அர்த்தத்தை அவன் யார்கிட்ட கேட்குறான்? அவனுடைய சாஸ்திரிகள்கிட்ட, அவனுடைய ஆட்கள்கிட்ட தான் அவன் கேட்குறான். இது அவங்களுடைய பழக்கம். ஒரு காரியம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு உண்டான விளக்கம் என்னங்கிறது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலில் அவங்க தேடுவாங்க. அவங்களுக்கு பதில் கிடைக்காம தேடலை, பதில் கிடைக்கிறதுனால தான் அதை தேடுறாங்க. அதனால தான் அந்த ஆட்களுக்கெல்லாம் மரியாதை. ராஜசபையில் வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள பேக்கிங் இருக்குல்ல. ஸோ இந்த பழக்கம் இருந்தது, இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அவங்களுக்கு பின்னாடிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இதை அப்ரோச் பண்ணி போகணும். இப்போ வானசாஸ்திரம் பார்க்குறாங்க, வானசாஸ்திரம்லாம் இப்போ இதுன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து செசராவோட யுத்தம் பண்ணினேன்னு சொல்லி அவள் பாட்டு பாடுறான். அவனுக்கு அன்றைக்கி நேரமே சரியில்லைன்னே பாட்டு பாடுறான். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அஸ்ட்ராலஜியை நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது. கிறிஸ்துன்னு ஒரு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு எப்படி தெரியுமா? நாங்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டோம், அந்த கணக்கு இருக்குது, அந்த கணக்கு கரெக்டாக இருக்குது. யூதருக்கு ராஜா இங்கே பிறந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் இங்கே வர்றாங்க. இப்போது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்கிற பதிலாக இந்த சாஸ்திரங்களெல்லாம் இருக்குது, இதுக்கு பின்னாடி வல்லமை இருக்குங்கிறத நாம் புரிந்து கொண்டு நம்முடைய தேவன் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்தவர், இவைகளுக்கு மேல்பட்டவர் என்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அவரை சேவிக்கிறதுனால இவைகளை நம்ம தேடலை. புரியுதுங்களா? இவர்கள் மூலமாகவும் காரியம் நடக்குது. இப்போ அரச மரத்தை சுற்றி புள்ள பெருதா நடக்குதா இல்லையா? நடக்குது. திருப்பதிக்கு போயிட்டு அவங்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையா? இல்லாட்டா ஏன் கொண்டு போய் கொட்டுறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்குது. அது தன்னை தேடுகிறவங்களுக்கு அது கொடுக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு அடிச்சுட்டு போயிட முடியாது. அது ஒரு நம்பிக்கை. அதுக்கு நடக்காமல் அவங்க போக மாட்டாங்க, நடக்குது.
ஆனால் நாம் எதை விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் அதையே உண்டாக்குன சிருஷ்டிகரை விசுவாசிக்கிறோம். அதனால் நாம் இவைகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை, நாம் இவைகளை தேட வேண்டியதும் இல்லை. ஆண்டவரும் அதுதான் சொல்கிறார், நீ நாள் பார்க்காத காலம் பார்க்காத, நான் இருக்கிறேன், நீ என்ன பாருன்னு சொல்லி அப்படி தான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் தென் இன்னொரு டவுட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன அந்த வாட்ஸ் அ மீனிங் அதுக்கு? இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னா என்னத்தை புசிப்போம் என்னத்தை உடுப்போம்னு கவலைப்படாதீங்க. உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஜீவனை கொடுத்தவருக்கு உனக்கு உடுக்கிறது கொடுக்கணும்னு தெரியும். ஜீவன் பெருசா உடுப்பு பெருசா? ஜீவன் தான். ஜீவனையே கொடுத்தவர் உடுப்பு கொடுக்க மாட்டாரா? அவருக்கு தெரியும். அதுக்கு தான் அந்த பூவை பாரு, அதை விட உனக்கு நல்ல பூ நல்ல ட்ரெஸ் அவர் கொடுக்க முடியும். என்னத்தை புசிப்போன்னு கவலைப்படாத, காக்காவை பாரு, காகங்களை பாரு, அவைகளை செய்கிறவர் உன்னுடைய பரமபிதா. அவர் அதுங்களுக்கே செஞ்சாருன்னு சொன்னால் உனக்கு செய்ய மாட்டாரா? அதனால் நீ இவரை தேடு. இவைகளெல்லாம் பேசிக் நெசசிட்டின்னு இல்லை, எக்ஸ்ட்ராவாகவே ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்ன, புரியுதுங்களா? ஆனால் இவைகளெல்லாம் கிடைக்கும்னு அவரை தேடக்கூடாது. பட் இப்போ இருக்கிற ப்ரீச்சிங் அப்படி தானே? அப்படி தான், என்ன செய்ய? பிகாஸ் ஆபிரகாமை வச்சு தான் நமக்கு வந்து அந்த ப்ரீச்சிங்கே நடக்குது. ஆமாம். இன்னைக்கு டீச்சிங்கே என்னன்னு சொன்னாங்க, நீ இயேசுவை தேட ஆரம்பிச்சனா உன்னை படிப்படியாக அவர் உயர்த்துவார். அந்த உயர்த்த மாட்டாரான்னு தாகத்தோடு வர்ற ஜனங்கக்கிட்ட நீ நித்திய ஜீவனை பார்த்து இயேசுவை தேடுன்னு சொன்னோம்னா சப்புன்னு ஆயிரும். அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை இப்படி நடத்துவார் அப்படி நடத்துவார்னு சொன்னால் தான் அவங்களுக்கு திருப்தி. ஸோ இவங்களுக்கு அவங்கள திருப்தி பண்ணணும், திருப்தியான அவங்க இவங்கள திருப்தி பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான், இது மாறாது. தேங்க்யூ. பின்னாடி அந்த குறி சொல்லுகிறவர்கள், ஆண்டவரை தேடி வந்த சாஸ்திரிகள் எல்லாரும் ஒரு பின்னாடி ஒரு பவர் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் பேசிக் சோர்ஸ் லூசிஃபரின் ஆவிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள் தான் சொல்லலாமா? இல்லை? ஆமாம், எல்லாத்துக்கும் அதான் பேசிக் சோர்ஸாக இருக்கும். ஆமாம், அதாவது டிவைன் சோர்ஸ் இருக்கும், தெய்வீக சோர்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அது தேவன் கிட்டேருந்து வர்ற ஒரு காரியம், ஒளியின் இடத்துலேருந்து வர்ற காரியம். அதே சமயத்தில் ஒளியின் இடத்துலேருந்து வராத வல்லமையும் உண்டு. நம்ம அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிறதுனால நம்மளே ஏமாற்றிடுவோம். அது உண்டு. எப்படி உண்டுன்னு தெரியும்? கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அற்புத அடையாளங்களை செய்வாங்க. யார் சொன்னது? நம்முடைய ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ கள்ள தீர்க்கதரிசி செய்ய முடியுதுன்னா அதுக்கு சோர்ஸ் யார், பேக்கிங் யார்? நிச்சயமாக தேவன் இல்லை, அது இன்னொரு பேக்கிங். இப்போ பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி வர்றான், அவனை தீர்க்கதரிசின்னு தான் சொல்கிறாங்க, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், அவன் பலிக்குது, அவன் சபிச்சான்னா சாபம் ஆயிடுது. அதனால தான் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. ராஜா போய் கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்டிகிட்டு வரான். ஏன்? அவனுக்கு அவ்வளவு பவர் இருந்தது. அந்த பவர் சோர்ஸு தேவனிடத்துலேருந்து இல்லை. அதனால தான் இன்றைக்கும் ஊழியம்ங்கிற பேரில், ஊழியக்காரர் என்கிற பேரில் நடமாடும்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சோர்ஸ் என்னங்கிறத நம்ம அடையாளம் காணாமல் ஃபாலோ பண்ணக்கூடாது. பிரசங்கிக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர், பைபிள் எடுத்தவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர், அவங்க சொல்கிறதெல்லாம் சத்தியம், அப்படி தான் கண்ணை மூடிக்கிட்டு போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களுடைய கனியினாலே அவர்களே அறிவீங்க. நம்ம அவர்களுடைய வரத்தினால அறிகிறோம், அவங்களுடைய கிரியையினால் அறிகிறோம்னு நம்ம தப்பாக போகிறோம். அப்படி இல்லை, அவங்களுடைய கனியினால் அறிவிங்க. அவங்களும் இப்படியெல்லாம் செய்வாங்க. பிசாசும் எந்த தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானா? ஒருத்தர் சொல்லும்போது இப்படி சொன்னார், பிசாசு 2 கொம்பு ஒரு வாளோட வந்தான்னா அவன் சொல்கிறத நீ நம்புவியான்னு? நம்ப மாட்டேன். அப்போ உன்னை நம்ப பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கையில் ஒரு பைபிளோட ஒருத்தனை அமிச்சானா நீ ஏமாத்துருவ. அதுதான், எப்படி ஏமாற்றணுமோ அப்படி தான் அவன் ஏமாற்றுவான். அவன் ஒரிஜினலாக வந்து உங்கள்கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லுவான். அடையாளம் காண வேண்டியது நம்ம கையில் இருக்குது. நல்ல பயிரும் உண்டு, களைகளும் உண்டு. தேவன் அதை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. நாம் தான் என்ன செய்யணும்? எது களை எது பயிருங்கிறது நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். இது நம்ம மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆதி காலத்துலேருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் புதுசாக முளைச்சது இல்லை,
அப்படி தான் நல்ல தீர்க்கதரிசி இருக்கும்போதெல்லாம் யார் இருந்தால் கள்ள தீர்க்கதரிசி இருந்தான். ஸோ நல்ல ஊழியக்காரன் இருக்கும்போதெல்லாம் கள்ள ஊழியக்காரன் இருப்பான். இது வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கோ ஸ்டன் ஆகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. நம்ம விழிப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் யார் சொன்னாலும், இப்போ நான் சொன்னாலும் நீங்கள் வீட்டில் போய் அப்படித்தானாங்கிறத செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? தூக்கி போட்டுடணும், அவ்வளோதான். நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க, பொல்லாங்க தோன்றதெல்லாம் விட்டுறணும். அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர் சொன்னார், அதனால் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனோடு கூட சகோதரித்த ஜனங்களும் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அது என்னவா கொடுக்கப்படுது? என்ன புரியல எனக்கு. ஆபிரகாம் வந்து விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. இப்போ அவனோடு கூட அவன் சகோதரித்த ஜனங்களும் சேர்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, சம்பளம் வேணும், அவ்வளோதான். வேறு என்ன வேணும் அவங்களுக்கு? இப்போ அவங்க வேலைக்காரன் எதுக்கு வேலை செய்கிறான்? மாதமான சம்பளம், 3 வேளை சாப்பாடு, இதுக்கு தானே. அது ஆபிரகாம் கொடுக்குற வரைக்கும் அவன் ஆபிரகாம் கூட இருப்பான்ல. அவன் ஆபிரகாம் எங்கே இருந்தாலும் இருப்பான். அப்போ அவங்க நீதிமானா எண்ணப்பட மாட்டாங்களா? ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி தான் பேசுறது ஒழிய ஆபிரகாமுடைய வேலைக்காரன், அடிமைகள் இதெல்லாம் பற்றி பேசலை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லினார். அவர் தெற்கே பிரயாணம் பண்ணி போனதுனால தான் அங்கே பஞ்சம் வந்ததுன்னு பார்க்குறோம். பஞ்சம் வந்ததுனால தான் பிரயாணம் இல்லை, அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அந்த லொக்காலிட்டிக்குள்ளேயே தான் இருக்கிறான், உள்ளே தான் இருக்கிறான். அப்புறம் தான் அவன் அங்கேருந்து எகிப்துக்கு. ஏன் அவன் பேக்கில் கானானுக்கு வராமல் எகிப்துக்கு போனான்? எகிப்தில் தான் சாப்பாடு இருக்குது, கானானில் சாப்பாடு இல்லை. அப்படியா? பஞ்சம் கானானில் தான். கானானில் நதிகள் கிடையாது. அவர் பாலும் தேனும். மழை பெய்யாமல் ஒரு சீசன் போச்சுன்னு சொன்னால், இப்போ நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழை. அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மழை இல்லாமல் போன நாட்கள் உண்டு இல்லை? 2 வருஷம் 3 வருஷம் அப்படிலாம் போயிருக்கு. அப்போ என்ன ஆகும்? குடி தண்ணி பஞ்சம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். கானான் தான் இப்போ பஞ்சம். கானானில் பஞ்சம், எகிப்தில் தானியம் இருக்குது. அதனால் அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. ஓகே ஓகே. எகிப்தில் நைல் நதி இருக்கிறதுனால அங்கே பஞ்சமே கிடையாது. கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லுவாங்க. அது தேவன் செய்கிற விஷயம். சரி, மத்திய கிழக்கு பகுதியில் எல்லா பக்கமும் எண்ணெய் இருக்குது. பாலும் தேனும் ஓடுற பகுதின்னு ஆண்டவர் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு பாருங்க, அங்கே தான் எண்ணெய் கிணறே இல்லை. அதனால தான் இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட காசு நிறையா இருக்குது, ஏன்னா எண்ணெய் வளம் இருக்காங்க. இங்கே எண்ணெய் வளமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது பாலும் தேனும் ஓடுற தேசம்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எண்ணெய் வளத்தோடு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற செல்வத்தை காட்டிலும் ஒன்றுமே இல்லாத இந்த இடத்துல இங்கே உள்ள விளைச்சலில் அவங்க பார்க்குற ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியல. இவங்கிட்ட கெஞ்சுறாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஆண்டவர் செய்கிற காரியம், இயற்கையை மீறி கர்த்தர் செய்கிற விஷயம்.